இந்த படத்துல நம்ம ஹீரோ ஏதோ ஒரு காரணத்துக்காக ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வராரு. ஒரு 20 வருஷம் ஜெயில் வாழ்க்கைக்கு அப்புறமா வெளியே வந்து பார்த்தா பொண்டாட்டி புள்ள எல்லாரும் விட்டு போயிட்டாங்க. இவருக்கு சொந்த பந்தம், ஃப்ரெண்ட்ஸ், வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே கிடையாது. தன்னந்தனியா ஒரு அனாதையா நிக்கிறாரு. இந்த டைம்ல தான் ஜெயிலுக்குள்ள ஒரு ஆளை மீட் பண்ணிருப்பாரு. நீ வெளியே வந்தா என்ன வந்து மீட் பண்ணு, காசு தரேன் அப்படின்னு சொல்லிருப்பாரு. ஆக்சுவலா அவரு ஹீரோக்கு காசும் தரணும். அந்த கொடுக்க வேண்டிய காசை போயிட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா, உனக்கு அந்த காசு வேணும் அப்படின்னா நான் சொல்ற பொண்ணு நீ கொலை பண்ணு, கொலை பண்ணாதான் உன் கைக்கு காசு கொடுப்பேன், நீ கொலை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னா உன்னைய நான் கொலை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட நம்ம ஹீரோ ஒரு அப்பாவி மக்களே, ரொம்ப ரொம்ப நல்லவரு, யாருக்கும் கொலையெல்லாம் பண்ண மாட்டாரு, இந்த எறும்புக்கு கூட துரோகம் பண்ண மாட்டாரு, எறும்பு கூட கொலை பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஆளு. இந்த மாதிரியான ஒரு ஆளு தன்னுடைய உயிரை காப்பாத்திக்க இன்னொரு பொண்ணுடைய உயிரை கொலை பண்ணாரா இல்லையா அப்படின்றதுதான் கதை. உண்மையிலேயே ஒரு மாதிரி வித்தியாசமான நல்ல கதை. முழுசா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் ரீசன்ட் டைம்ல என்ன நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணி எனக்கு ஹோல்சேலா இந்த போட்டோ வாலெட் வேணும், மற்ற வாலெட்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஹோல்சேலா அவைலபிளா இருக்கு. நீங்க ஹோல்சேலா வாங்க போறீங்க, ஒரு 50க்கு மேலேயே உங்களுக்கு வாலெட்லாம் வேணும் அப்படின்னா அது உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் பிரைஸ்லயே கிடைக்கும் மக்களே. அண்ட் கிஃப்டிங்காக 5 வாலெட், 10 வாலெட், 20 வாலெட் இந்த மாதிரி வாங்குனீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு 30 to 40% வரைக்குமே டிஸ்கவுண்ட் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. வேணும் அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இப்பதான் ஜெயில இருந்து வெளியே வந்திருக்காரு. வந்த உடனே மனைவிக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி நல்லா இருக்கியா, குழந்தைங்களாம் எப்படி இருக்காங்க, நான் ஜெயில விட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்னும் போது அவங்க அமைதியா இருக்காங்க. நான் அவங்க எல்லாரையும் மிஸ் பண்றேன் அப்படின்னும் போது அவங்க போனையே கட் பண்ணிட்டாங்க போல. மனுஷன் இப்போ என்ன பண்றது அப்படின்னே புரியாம பழைய நம்பர்லாம் இருக்கும் இல்லையா, எல்லாருக்கும் கால் பண்றாரு. கால் பண்ணி வேலை இருக்குமா, கொஞ்சம் காசு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வேலையும் கிடைக்கல, யாரும் காசும் கொடுக்குற மாதிரி இல்ல. ஆக்சுவலா நம்ம ஹீரோ ஜெயிலுக்கு போயிட்டு ஒரு 15-20 வருஷம் கழிச்சு தான் வெளியே வந்திருக்காரு. நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சவங்கள பாதி பேர் இறந்தே போயிட்டாங்க. இப்போ நம்ம என்னடா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம ஹீரோக்கு முன்னாடி ஒருத்தர் காசு கொடுக்கணும், அந்த ஆள் கிட்ட போயிட்டு காசை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு அவரை மீட் பண்ணி இந்த மாதிரி நீ எனக்கு முன்னாடி காசு தரணும் இல்லையா, அந்த காசை கொடு, இப்போ நான் காசு இல்லாம வேலை வெட்டி இல்லாம சும்மா சுத்திக்கிட்டு வரேன், ஒரு போன மாதிரி சுத்திக்கிட்டு வரேன் அப்படின்னு. காசா, அந்த காசை நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆகுறாரு. சரி ஓகே, உனக்கு கொடுக்க வேண்டிய காசு தான் கொடுக்குறேன், ஆனா நீ அதுக்கு பதிலா எனக்கு ஒரு வேலை பார்க்கணும், நான் உனக்கு சும்மாலாம் காசை கொடுக்க மாட்டேன், அதுக்கு பதிலா எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணை நீ கொலை பண்ணும் அப்படின்னும் போது நம்ம ஹீரோக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. ஏன் நான் கொலையெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு உனக்கே நல்லாவே தெரியும், நானே ஒரு அப்புராணி, நான் எப்படியா கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதான் எனக்கும் வேணும், நீ ஒரு சாதாரண ஆளு, ஒரு அப்புராணி, ஜெயில கூட வந்துட்டு அமைதியா வாழ்ந்துகிட்டு இருந்த, நீ யாரையும் அடிக்க கூட மாட்ட, இந்த மாதிரி குணாதிசயம் இருக்கிற ஒரு ஆளு போயிட்டு ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க, அதுதான் எனக்கும் வேணும், அந்த பொண்ணு என்கிட்ட ஓவரா வாலாட்டிட்டா, எப்படியாச்சும் அந்த பொண்ணை பிளான் பண்ணி முடிச்சு கட்டணும், நீ தான் கொலை பண்ணும் அப்படின்னும் போது என்னால முடியவே முடியாது அப்படின்னு, அப்படின்னா இங்கிருந்து கிளம்பு, காசுலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து விரட்டி விட்டாங்க. நம்ம ஹீரோவும் சோகமா கிளம்பி ரூமுக்கு வந்துட்டாரு. ரூமுக்கு வந்தா மறுபடியும் அந்த ரவுடியோடைய அடியால் வரான். வந்தவன் ஹீரோவை போட்டு பொலன்னு பொலந்து பாஸ் உன்னை பார்க்கணும்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போக, இங்க பாரியா, எனக்கு நோன்ற வார்த்தையே சுத்தமா பிடிக்காது, அது உனக்கும் நல்லாவே தெரியும், நீ கண்டிப்பா கொலை பண்ணியே ஆகணும், கொலை பண்ணல அப்படின்னா நீ இறந்து போயிடுவ அப்படின்னு. என்னது, நான் இறந்து போனா, ஏன் நீ காசையே கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, நான் ஏன் கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த அடியாளு கண்ணை தூக்கி தலையில வைக்க நம்ம ஹீரோக்கு அள்ளு கிளம்புது, பயமா இருக்கு. சரி ஓகே, நான் கொலை பண்றேன், கொலை பண்ணி தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாரு. சரி ஓகே, நீ போயிட்டு கொலை பண்ணு அப்படின்னும் போது, போயிட்டு கொலை பண்ணு அப்படின்னா எப்படி சும்மா கொலை பண்ண முடியும், என்கிட்ட கார் இல்ல, காசு இல்ல, எந்த ஒரு வெப்பனும் கிடையாது அப்படின்னும் போது முதல்ல $5000 கொடுக்குறாரு. இத செலவுக்கு வச்சுக்கோ, உனக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே என்னுடைய அடியால் வாங்கி கொடுப்பான், ஆனா நான் சொன்ன மாதிரி கரெக்டா கச்சிதமா அந்த கொலையை பண்ணிட்டு வந்தாதான் உனக்கு எல்லா காசும் கிடைக்கும், தப்பிச்சு ஒண்ணும் நினைச்ச அப்படின்னா கொன்றுவேன் அப்படின்னு. கொலை தானே, கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த அடியாலே ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு காரு, போனு, அதுக்கப்புறமா கன்னு, கத்தின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கொலை பண்றதுக்கு தேவையான, கடத்தத்துக்கு தேவையான எல்லாமே வாங்கி கொடுக்குறாரு. இப்ப நம்ம ஹீரோ எல்லாமே வாங்கிட்டு நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு எங்க போறா, எங்க வரா, என்ன வேலை பாக்குறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபாலோ பண்ண ஹீரோயின் தனியா இருக்காங்க. ஒரே ஒரு வயசான அம்மா, அவங்களுமே ரொம்பவே உடம்புக்கு முடியாம ஆக்சிஜன் சிலிண்டரோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த அம்மாவை ஹீரோயின் தான் பாத்துக்கிறாங்க அப்படின்னு காட்டுறாங்க. இப்படி 2-3 நாள் ஃபாலோ பண்ணவரு ஒரு நாள் அந்த பொண்ணை வந்துட்டு கார் பார்க்கிங்ல வச்சு பிடிக்கிறாரு. கன் பாயிண்ட்ல வந்துட்டு கார்ல ஏறு அப்படின்னும் போது, யாரு அந்த ரவுடி அமுச்சு விட்டானா, அவன் என்ன கொலை பண்ண சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அப்படியே கிட்ட வர மாதிரி பேக வச்சு ஹீரோவை தட்டி விட்டு அங்க இருந்து ஓட, தலைவன் அப்பயும் விடாம பின்னாடியே விரட்டிட்டு போயிட்டு அந்த பொண்ணை பிடிச்சி காருக்குள்ள உட்கார வச்சு கையெல்லாம் கட்டி போட்டு அங்க இருந்து கூட்டிட்டு போறாரு. போற வழியில அவன் தான் கொலை பண்ண சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், அவன் சரியான பைத்தியம், திடீர்னு என் மேல வந்துட்டு கொலை பண்ண சொல்றான், நான் அவன்கிட்ட பேசி பாக்குறேன், ஒரே ஒரு வாட்டி அவன்கிட்ட பேச வாய்ப்பு கொடு அப்படின்னும் போது இவ
இவர் அமைதியா இருக்காரு. சரி ஓகே, அவன் கண்டிப்பா காசு கொடுக்குறேன், காசுக்காக தான் கொலை பண்ண சொல்லியிருப்பான். அவன் எவ்வளவு காசை கொடுக்குறேன்னு சொன்னாலும் அதை விட டபுள் மடங்கு இல்ல 3 மடங்கு கூட வாங்கிக்கோ, என்ன விடு அப்படின்னு சொல்றாங்க. அப்பயும் ஹீரோ மனசிறங்கவே இல்லையே, கல் மனசுக்காரன் கரையிறானா பாரு அப்படின்ற மாதிரி அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. எனக்கு ஒரு வயசான அம்மா இருக்காங்கய்யா, அவங்கள நான் தான் பாத்துக்கணும், என்ன நீ கொலை பண்ணிட்ட அப்படின்னா அவங்கள பார்த்துக்க ஆளே கிடையாது, அனாதை போனமா இறந்து போயிடுவாங்க, ப்ளீஸ் என்ன விடுன்னு கெஞ்சிக்கிட்டே வராங்க. நம்ம ஹீரோ அமைதியா வராரு. ஆள் அரவுமே இல்லாத ஒரு மலைக்கு மேல கூட்டிட்டு வந்து நிக்க வச்சு ஷூட் பண்ணலான்னு பாக்க அப்பயும் அந்த பொண்ணு கெஞ்சிக்கிட்டே இருக்கா. ஆனா ஹீரோவாலையுமே ஷூட் பண்ண முடியல. நம்ம ஹீரோ மோசமான ஆள் கிடையாது, கொலகாரம் கிடையாது, ஒரு நல்ல மனுஷன் இல்லையா, அதனால கண்ணை கீழே இறங்கிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது எனக்கு புரியுது உன்னால கொலை பண்ண முடியாது, நீ ரொம்ப நல்லவன், அதே போல நானும் நல்லவதான். ஆக்சுவலா அந்த சைக்கோ அந்த ரவுடி இருக்கான் இல்லையா, அவனுக்கும் எனக்கும் நல்ல பழக்கம் தான். ஆனா அநியாயமா திடீர்னு என்ன ஏன் கொலை பண்ண சொன்னா அப்படின்னே தெரியல, நான் வேணா பேசி பாக்குறேன் அப்படின்னும் போது, ஏமா அவன் பைத்தியம் கிடையாது, சரியான லூசு பைய, உன்னை விட எனக்கு அவனை பத்தி நல்லாவே தெரியும், உன்னை கொலை பண்ணி சொல்லி அமுச்சு விட்டான், உன்னை கொலை பண்ணல அப்படின்னா என்ன கொன்றுவான், நீ என்ன பண்ணு, இங்க இருந்து வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓடி போயிடு, அதுக்கு வேணா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், ஹெல்ப் பண்ணிட்டு நான் உன்னை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது போய் சொல்றேன் அப்படின்னும் போது, எனக்கு வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போகணும் அப்படின்னா என்கிட்ட பாஸ்போர்ட்டே இல்ல, அதை தாண்டி என்னுடைய அம்மாவை எப்படி நான் விட்டு போக முடியும் அப்படின்னு. சரி ஓகே, வெளிநாட்டுக்கு போ தேவையில்ல, வெளி ஊருக்கு போ, இங்க இருந்து வாஷிங்டன் ஒரு 500 கிலோமீட்டர் இருக்கும், நானே உன்னை கொண்டு போயிட்டு டிராப் பண்றேன், என் கூடவே வா அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா அம்மாவை யாரையா பாத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, காருக்குள்ள ஏறி உட்காரு அப்படின்னு சொல்லி கூண்டு வராரு. இப்போ நம்ம ஹீரோக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியல. காரை ஓட்டுறாரு, நைட் ஆகுது. நைட் வரைக்கும் காரை ஓட்டிட்டு எங்கேயும் நிப்பாட்டாம அவர் பாட்டுன்னு போயிட்டே இருக்காரு. போகும்போது இந்த பொண்ணு பேசிக்கிட்டே வரா, உனக்கு எப்படி அந்த ரவுடியை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதுக்கு நம்ம ஹீரோ எதுவுமே சொல்ல மாட்டாரு. சரி ஓகே, நீ சொல்லல அப்படின்னா பரவாயில்ல, நான் சொல்றேன், நானும் அவனும் எப்படி மீட் பண்ணோம் அப்படின்னா, அந்த ரவுடி பைய ஒரு பயங்கரமான ட்ரக் அடிக்ட், நானும் ட்ரக் அடிக்ட், 2 பேருமே சேர்ந்துட்டு ஒரு ரீஹாப் சென்டர்ல தான் மீட் பண்ணோம். மீட் பண்ணி பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவனுடைய பிசினஸ் எதுவுமே சரியா போல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதுக்கப்புறமா அந்த பிசினஸ் எல்லாத்துக்கும் நான் ஹெல்ப் பண்ணதுக்கு அப்புறமா பிசினஸ் எல்லாமே நல்லாவே போச்சு, என்னையும் நல்லா பாத்துட்டான். அவனை மீட் பண்றதுக்கு முன்னாடி பிச்சைக்காரியா இருந்தேன் நானு, அவனை மீட் பண்ணதுக்கு அப்புறமா பணக்காரியா ஃபீல் பண்ணேன். போஷே காரியே நான் ஓட்ட அளவுக்கு என்ன மாத்தி விட்டானா பாத்துக்கோ. இதுக்கு நடுவுல தான் கூட இருக்கிற யாருக்கும் நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன், வேஸ்டா காசை செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அர்மன் கிட்ட, அந்த ரவுடி பேரு அர்மனு, அவங்கிட்ட இல்லாத பொல்லாத விஷயம்லாம் போட்டு கொடுத்து, இதுக்கு நடுவுல சின்ன பொண்ணு, நான் கொஞ்சம் வயசான பொண்ணு இல்லையா, அதனால சின்ன பொண்ணை கூட்டு வந்து அவனுக்கு உசார் பண்ணி விட்டு என்ன வெளியே அமுச்சு விட்டாங்க. இதனால கடுப்பாயிட்டான் போல. இப்போ நீ என்ன கொலை பண்ற அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்ட. ஆக்சுவலா அர்மன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப மோசமானவன், உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். இதுக்கு முன்னாடியே என்ன கொலை பண்றதுக்கு 2 பேரும் அமுச்சு விட்டான். அந்த 2 பேரும் போய் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை நகத்தை புடுங்கிட்டான், இன்னொரு ஆளை கழுத்து அறுத்து கொலை பண்ணிட்டான் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ காரையே நிப்பாட்டிட்டாரு. கை கால்லாம் நடுங்கிட்டு இருக்கு, ஒரு மாதிரி பேனிக் அட்டாக் மாதிரியே வருது. என்னையாச்சு பயப்படாதையா, உனக்கு ஒன்னும் ஆகாது. ஆக்சுவலா நீ மத்தியானத்துல இருந்து எதுவுமே சாப்பிடவே இல்லையா, அதனால லோ சுகரா இருக்க வாய்ப்பு இருக்கு, ஏதாவது சாப்பிட்டாதான் செட் ஆகும் அப்படின்னு. இப்ப 2 பேருமே பர்கர்லாம் வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் நம்ம ஹீரோ கொஞ்சமாச்சு அமைதியாகிறாரு. இப்ப நம்ம ஹீரோயினே நான் ஒரு ஐடியா சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஐடியான்னு கேட்கும் போது, ஆக்சுவலா அவன் உனக்கு காசு கொடுத்துதான் என்ன கொலை பண்ண சொல்லியிருப்பான், கொலை பண்ணாம இருக்க நானும் காசு தரேன் அப்படின்னு சொன்ன இல்லையா, அதை விட பல மடங்கு உனக்கு தரேன். அந்த அருமன் நிறைய இல்லாத பொல்லாத மோசமான வேலையெல்லாம் பார்த்து எக்கச்சக்கமான மணியை வந்துட்டு பதுக்கி வச்சிருக்கான், அது எல்லாமே பிளாக் மணி தான். அந்த பணம் எல்லாமே எங்க இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், அதுல மட்டும் நம்ம கைய வச்சோம் அப்படின்னா வாழ்க்கையில மொத்தமா செட்டில் ஆயிடலாம், நம்ம பேர குழந்தை கூட சந்தோஷமா இருக்கும், அந்த அளவுக்கு பணம் வச்சிருக்கான் அப்படின்னும் போது, உண்மையாவே சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா ஒரு இடத்துல மட்டும் கடைசியா $2 லட்சம் பதுக்கி வச்சிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன், யோசிச்சு பாரு அவ்வளோ அளவுக்கு பணம் இருக்கு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோக்கு பணத்து மேல ஆசையாவும் இருக்கு, ஆனா இந்த பொண்ணை கொலை பண்ணல அப்படின்னா அவன் நம்மள கொலை பண்றவானேன்னு பயமா இருக்கு. நேரா ரூமுக்கு கூட்டு வந்து இந்த பொண்ணை கட்டி போடுறாரு. கட்டி போட்டு அப்பயும் கேக்குறாரு, நீ சொல்றது எல்லாமே உண்மையா, அவன் பிளாக் மணி வச்சிருக்கானா, அதை ஆட்டையை போட முடியுமா, ஆட்டையை போட்டா அவன் கண்டுபிடிக்க மாட்டானா, நம்மள கொலை பண்ண மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ரிஸ்க் எடுக்காம ஒண்ணுமே பண்ண முடியாது, ஆனா பெரிய ரிஸ்க்லாம் எடுக்க வேண்டிய வேலையெல்லாம் இருக்காது, நிறைய பணம் இருக்கு, அதை ஈஸியாவே ஆட்டையை போட முடியும். ஆமா அவன் உனக்கு எவ்வளவு காசு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, $60,000 அப்படின்னு. வெறும் $60,000 கொலை பண்ண வந்திருக்க, அதை விட பல மடங்கு அதிகமாவே நம்மளால அங்க இருந்து கொண்டு வர முடியும், அவனுடைய பணத்தை லவுட்ட முடியும் அப்படின்னும் போது, அப்பயும் ஹீரோக்கு மனசு கேட்கல, நீ அமைதியா படுமா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் படுத்துட்டாரு. இப்ப அப்படியே சீன் கட்டாது. மறுநாள் காலையில காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ
தூங்கி கண்ணை முடிச்சா அந்த பொண்ணு ஹீரோக்கு முன்னாடி நின்னுகிட்டு இருக்கா. எப்படி கை கட்ட அவுத்தா அப்படின்னே தெரியல. நம்ம ஹீரோ கண்ணை முடிச்சவனே, என்னப்பா ஆட்டத்துக்கு வரியா வரலையா, நான் மட்டும் கிளம்புவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சரி ஓகே நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் காலங்காத்தால ஏஞ்சி பல்ல கூட ஒழுங்கா விளக்காம ஆட்டையை போடலான்னு கிளம்புறாங்க. இப்ப அந்த ஸ்பாட்டுக்கு கார்ல போயிட்டு இருக்கும் போது போற வழியிலேயே போன் அடிச்சுட்டே இருக்கு. அந்த ரவுடியோடைய அடியாளு விடாம கால் பண்ணிட்டே இருக்கான். நீ அட்டன் பண்ணி பேசல அப்படின்னா டவுட் வரும் அப்படின்னு. ஏமா நான் தான் எந்த வேலையும் பண்ணவே இல்ல, இந்த டைம்ல கால் அட்டன் பண்ணி பேசினா பெரிய பிரச்சனை ஆயிடும், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கால் அட்டன் பண்ணாமலே இருக்காது, போனே கட்டாது. இப்படியே பேசிக்கிட்டே இவங்க கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. காட்டுக்குள்ள ஒரு கராஜ் மாதிரியான ஒரு இடம் இருக்கு. அங்க வந்துட்டு காரை நிப்பாட்ட, பகல்ல போனா கண்டிப்பா நம்மள கண்ணந்தோட்டமா வெட்டி போட்டுருவாங்க. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா காட்டுக்குள்ள சும்மா ஒரு வாக் மாதிரி போயிட்டு வரலாம், இங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், இருட்டினதுக்கு அப்புறமா போயிட்டு ஆட்டையை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு அங்க ஒரு லேக் மாதிரி இருக்கு. பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. அதை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே நிறைய பழைய கதையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நைட் ஆனதுக்கு அப்புறமா அந்த கராஜோடைய சாவி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு நல்லாவே தெரியுது. அதையெல்லாம் வச்சு ஓபன் பண்ணி உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த கராஜ்குள்ள நிறைய திங்ஸை அடுக்கி வச்சிருக்காங்க. அதுக்கு நடுவுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு லாக்கரை மறைச்சு வச்சிருக்காங்க. இந்த பொண்ணு போயிட்டு அந்த பாஸ்வேர்ட்லாம் போட்டு ஓபன் பண்ண ட்ரை பண்ணா ஓபனே ஆகல. என்னமா எல்லாமே நல்லா போச்சுன்னு பார்த்தா கடைசியா சொதப்பிக்கிச்சு, அந்த லாக்கரே ஓபன் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதான் எனக்கும் தெரியல, அந்த எடுவட்ட எருமை இந்த லாக்கருடைய பாஸ்வேர்டை மாத்திட்டான் போல. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதை அப்படியே விட்டு போக முடியாது, நீ போயிட்டு கட்டபாரம் ஏதாவது கொண்டு வா, இதை குத்தி உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, ஏமா இந்த லாக்கரை பாரு எத்தா தண்டி இருக்கு, இதை எப்படிமா உடைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த மாதிரி இவங்க பேசிக்கிட்டே இருக்க அங்க ஒரு மலமாடு மாதிரி ஒரு பெரிய அடியால் வராரு. வந்தவருக்கு ஹீரோயினா நல்லாவே தெரியும். ஹீரோயினா இதுக்கு முன்னாடி இங்கே ஒர்க் பண்ணாங்க இல்லையா, அவங்க கிட்ட இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் கராஜை கிளீன் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி இவன் யாரு, இவனை ஏன் கூட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, கராஜை கிளீன் பண்ணிட்டு சும்மா பேசிட்டு போலான்னு வந்தோம், இவர் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்ல, இங்க பாரு நீ சொல்றத கண்டிப்பா நம்பவே முடியாது, நீ எதுக்கு வந்த, நான் கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன், பாஸ் கிட்ட போயிட்டு போட்டு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை அடிக்க வரும்போது நம்ம ஹீரோ கையில கிடைச்ச எதையோ தூக்கி மண்டையிலே அடிக்க அவன் கீழே ஒழுகுறான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு மேலே ஏறி அவனை எப்படியாச்சும் அடக்க முடியுமா, அவனை எப்படியாச்சும் மட்ட பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ட்ரை பண்றாரு. ஹீரோக்கு ஒரு கை தான் விளங்கும், ஒரு கை விளங்காது போல. அந்த ஒரு கையை வச்சு சமாளிக்க பார்க்கும்போது அந்த டைம்ல ஹீரோயின் அங்க இருந்து ஒரு பெயிண்ட் டப்பாவை கொண்டு வந்து மண்டையிலேயே ஒரு 4 போடு போட்டு அந்த மண்டையை நசுக்கி அந்த கொலை பண்றாங்க. இப்போ ஹீரோயின் யோசிக்கிறாங்க, இந்த ஆள் இங்க ஒர்க் பண்றான் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆளுடைய ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகும் நினைக்கிறேன், இந்த ஆளுடைய கையை வந்துட்டு எப்படியாச்சும் தூக்கணும் அப்படின்னும் போது இந்த ஆளை தூக்கலாம் வாய்ப்பே கிடையாது. இவங்க தூக்க ட்ரை பண்றாங்க, அசைக்க கூட முடியல, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க அங்க ஒரு போர்டு மாதிரி இருக்கு, இந்த தள்ளிட்டு வருவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு போர்டு இருக்கு வெயிலோட, அதுக்கு மேல எப்படியோ தூக்கி போட்டு கொஞ்சம் கொஞ்சமா இழுத்துக்கிட்டு வந்து மேல தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மேல தூக்கவே முடியல. ஹீரோயின் பாக்குறாங்க இது வேலைக்காவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டிங் பிளேயரை தூக்கி அந்த ஆளுடைய ஒரு கை விரலையே கட் பண்ணி அந்த ஃபிங்கர் பிரிண்ட் மிஷின்ல வைக்கும் போது அது ஒர்க் ஆகல. என்னையா ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த ஆள் வந்துட்டு பாத்தீங்கன்னா வாட்சை ரைட் ஹேண்ட்ல கட்டியிருக்கான், இவன் லெஃப்ட் ஹேண்ட் பர்சன் போல, அதனால தான் வாட்சை ரைட் ஹேண்ட்ல கட்டியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அடுத்த விரல கட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சா ஓபன் ஆகுது. ஓபன் பண்ணி உள்ளுக்குள்ள பார்த்தா கொய்யால 12 கிலோ தங்க கட்டி மக்களே, 1 கிலோ பாரா 12 பார்ஸ் இருக்கு. இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு அப்படியே இருக்குன்னு தலையெல்லாம் சுத்துது. ஏமா அம்பூட்டும் தங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எல்லாமே தங்கம், காசை விட தங்கம் தான் இருக்கிறதுலே பெஸ்டான அசட், இதை நீ கொண்டு போ, இதை கொண்டு போயிட்டு வேணும்ன்றப்பெல்லாம் வித்து செலவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இங்கிருந்து கொண்டுட்டு அப்படியே ஹோட்டலுக்கு வராங்க. ஹோட்டலுக்கு வந்து தங்கமானு பார்த்து ஹீரோக்கு ஒரே சந்தோஷமா ஒரே குஷியா இருக்கு. சரி நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொன்ன விஷயத்த கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் உனக்கும் ஒண்ணும் கிடையாது எனக்கும் ஒண்ணும் கிடையாது, நான் கிளம்புறேன், நாளைக்கு காலையே கிளம்பி போயிடுவேன் அப்படின்னும் போது, கிளம்பி இந்த ஊருக்கு போனேன் அப்படின்னா என்ன இருந்தாலும் கண்டிப்பா கொலை பண்றான், நீ என்ன பண்ணு இந்த ஊரை விட்டு போயிடு, வாஷிங்டன் போயிடு அப்படின்னும் போது, அங்க மட்டும் போயிட்டு நான் என்னையா பண்ண போறேன், என்கிட்ட ஒண்ணுமே கிடையாதியா, கார் இல்ல காசு இல்ல ஒண்ணுமே கிடையாதியா, அங்க போயிட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னமா பொய் சொல்றியா, போஷிய கார் ஓட்டுற, பயங்கரமா செலவு பண்ற, நல்லாவே வாழ்ந்துகிட்டு இருக்க, காஸ்ட்லியான ஹேண்ட்பேக் யூஸ் பண்ற, இதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இது எல்லாமே அந்த பிக்காளி பைய ரவுடி பைய வாங்கி கொடுத்த விஷயம், அந்த ஆளுடைய கார் தான் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒருவேளை இங்க இருந்து வாஷிங்டன் போயிட்டு அங்க காரை யூஸ் பண்ண அப்படின்னா நான் சாகல, இன்னமும் உயிரோட இருக்கேன், வாஷிங்டன்ல தான் இருக்கேன் அப்படின்ற விஷயம்லாம் அந்த ஆளு ஈஸியா கண்டுபிடிச்சிருவான், காசே இல்லாம நான் என்னையா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சரி ஓகே உனக்கு காசு தான் பிரச்சனை அப்படின்னா இந்த 6 கிலோ தங்கத்துல 3 கிலோ நீயே வச்சுக்கோ, எனக்கு 3 கிலோ மட்டும் போதும் அப்படின்னும் போது அந்த பொண்ணுக்கே ஷாக்கா இருக்கு, என்னையா சொல்ற, இந்த உலகத்துல யாருமே காசெல்லாம் இந்த மாதிரி கொடுக்கவே மாட்டாங்க, நீ என்ன அவ்வளவு நல்லவனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நல்லவனு கிடையாது, எவ்வளவு பணத்தை வச்சு எவ்வளவு காசை வச்சு நான் என்ன பண்ண போறேன், நீ ஒரு 3 கிலோ வச்சுக்கோ நான் ஒரு 3 கிலோ வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா போயிட்டு படுத்துற, இல்ல அப்போட வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு
ஏதோ புலம்பிட்டு இருக்கா. அப்போ ஒன்னு சொல்றா, ஆக்சுவலா என்கிட்ட இன்னொரு பிளான் இருக்கு. இந்த அர்மன் வந்துட்டு வேற எங்க காசு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அதை போயிட்டு ஆட்டைய போடலாமான்னு கேட்க, அதுவும் கோல்டானு கேட்கும் போது இல்ல கேஷ் அப்படின்னு சொல்றாங்க. ஏமா நீ பண்ற பிளான் எல்லாமே ரொம்ப ரிஸ்கியா இருக்கு, தேவையே இல்ல. இப்ப போயிட்டு யாருடைய விரல கட் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது விரல்லாம் தேவையில்ல, அது வந்துட்டு இந்த பழைய டயல் மாதிரி போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான லாக்கர் தான். பாஸ்வேர்ட் கூட எனக்கு நல்லாவே தெரியும். அடிக்கடிக்கு அர்மன் அங்க போயிட்டு பாஸ்வேர்ட் மாத்த வாய்ப்பு இல்ல. அது வந்துட்டு அர்மனுடைய தம்பியோடைய வீடு. தம்பியோடைய வீட்டுடைய அட்டைக்குல தான் பணத்தை வந்துட்டு மறைச்சு வச்சிருக்கான். தம்பி மோஸ்ட்லி வீட்டுல இருக்க மாட்டான். தம்பியோடைய மனைவியும் டென்டிஸ்ட், ஒரு டாக்டர் போல, அவங்களும் வீட்டுல இருக்க மாட்டாங்க. நம்ம ஈஸியா போயிட்டு ஆட்டையை போட்டு கொண்டு வரலாம் அப்படின்னு போது, இல்ல காசு வேணாம் எனக்கு இருக்கிறதே போதும் அப்படின்னு சொல்ல, உனக்கு வேணா காசு வேணாம் இருக்கிறது போதுமா இருக்கலாம், ஆனா எனக்கு காசு வேணும். இந்த 3 கிலோ தங்க கட்டியை வச்சு வாழ்க்கை முழுக்கலாம் ஓட்டவே முடியாது. ஏற்கனவே உனக்கு ரொம்ப வயசாகி போச்சு, ஆனா எனக்கு அந்த அளவுக்கு வயசாகல, எனக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு வேணா, என்னால ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படின்னு போது, இந்த உலகத்துல காசு வேணான்னு சொல்லக்கூடிய ஒரே ஆள் நீ மட்டும்தான். காசு இருந்தா என்ன வேணா பண்ணலாம், நமக்கு பிடிச்சவங்களுக்கு என்ன வேணா வாங்கி கொடுக்கலாம். காசை போயிட்டு யாராவது வேணான்னு சொல்லுவாங்களான்னு கேட்கும் போது எனக்கு வேணாம், ஏன்னா எனக்குன்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா படுக்க, இல்ல அந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. இந்த உலகத்துல எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க இல்ல பிடிச்சவங்கன்னு சொல்லிட்டு யாராவது இருப்பாங்க. அப்படி யாராவது இருப்பாங்க, அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோன்னு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. நம்ம ஹீரோ கண்டுக்காம அமைதியா படுத்துட்டாரு. இப்போ அடுத்த நாள் காலையில ஹீரோயினுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ தான் கண்ண முடிக்கிறாரு. நைட் முழுக்க பயங்கரமா யோசிச்சிருப்பாரு. சரி ஓகே, அந்த பணம் எங்க இருக்கு, ஆட்டைய போல போலாமான்னு சொல்லிட்டு இவரே கூப்பிடுறாரு. இப்போ கிளம்புறாங்க. கிளம்பி போயிட்டு இருக்கும் போது ஹீரோயின் கேக்குறாங்க, இப்போ உனக்கு ஸ்டார்டிங்ல காசு வேணாம், எனக்கு யாருமே இல்லன்னு சொன்ன, இப்போ காசு ஆட்டையை போடலான்னு போற அப்படின்னா உனக்கு பிடிச்சவங்க இல்ல இந்த காசை கொடுக்க தகுதியானவங்கன்னு யாரும் இருக்காங்க போல, அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவரு அமைதியா இருக்காரு. இப்ப நேரா கிளம்பி அந்த தம்பியோடைய வீட்டுக்கு போயிட்டாங்க. அங்க போனா இந்த பொண்ணுக்கு கீ எங்க இருக்குன்னு தெரியுது. அந்த வீடே பயங்கர அத்துப்படியா இருக்கு. போறா, ஒரு லேடர் போட்டு மேல ஏறி அந்த அட்டிக்கெல்லாம் திறந்து உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்க அங்க ஒரு லாக்கர் இருக்கு. லாக்கரையுமே ரொம்பவே சிம்பிளா இந்த பொண்ணு ஓபன் பண்றா. ஓபன் பண்ணி உள்ளுக்குள்ள பார்த்தா கட்டுக்கட்டா பணம் இருக்கு. இதை பார்த்துட்டு மனுஷன் வாயா பொளக்குறாரு. ஏமா எவ்வளவு பணமானு பாக்க, ஆமா நான் சொன்ன இல்லையா எவ்வளவு பணம் இருக்கு பாத்தியா, நான் சொன்ன மாதிரியே எவ்வளவு பணம் இருக்கு பாத்தியா அப்படின்னும் போது இந்த வீட்டுல ஒரு நாய் இருக்கு போல. அந்த நாய் விடாம குலைச்சிட்டே இருக்கு. இந்த டைம்ல யாரோ கார்ல வராங்க. கார் சவுண்ட் கேக்குது. ஏமா வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்ன, இப்போ யாரோ கார்ல வராங்க அப்படின்னும் போது அதான்ப்பா எனவும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்க அந்த ஏணி இருக்கும், அதை தூக்கி உள்ளுக்குள்ளேயே மேல போட்டு அந்த அட்டிக்க மூடுறாங்க. மூடும் போது லைட்டா ஓபன் பண்ண மாதிரியே மூடி வைக்கிறாங்க. இந்த டைம்ல யாரோ வராங்க. யாருன்னு பார்த்தா அந்த அர்மனுடைய தம்பியோடைய பொண்டாட்டியும் பொண்டாட்டி கூட வேலை செய்யற ஒரு ஆளும் வராங்க. வந்தவங்க பயங்கரமா ரொமான்ஸ் பண்றாங்க. அதுவும் இங்கேயே ரொமான்ஸ் பண்றாங்க. இது அர்மனுடைய தம்பியே கிடையாது, இந்த அம்மா வேற எதையோ கூட்டு வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னும் போது இதே டைம்ல கீழே பயங்கரமா நாய் குலைச்சிட்டே இருக்கு. நாய் குலைக்கிறதுனால வந்தவனுக்கு மூடு போயிருச்சு அப்படின்னு சொல்றான். இந்த பொண்ணுக்கா பயங்கரமா கடுப்பாகுது. அடியே நாயே, எதுக்காக இந்த மாதிரி குலைச்சுக்கிட்டு இருக்க, உன்னால பாரு என்ன விஷயம் ஆச்சு பாரு, நான் தான் இங்க இருக்கேன் இல்லையா, எதுக்காக குலைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு மேல பார்த்தா அட்டிக்கு லைட்டா திறந்திருக்கு. என்ன அட்டிக்கு திறந்திருக்கு, நீ மேல ஏறி என்ன விஷயம்னு பாரு, பின்னாடி வந்துட்டு ஏணி இருக்கும் கொண்டு வா அப்படின்னு. ஏணிலாம் வேணாம், சும்மா நான் ஸ்டூல் போட்டே பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூல் போட்டு மேல ஏறி லைட்டா திறந்து உள்ளுக்குள்ள பார்த்தா உள்ளுக்குள்ள ஒரே இருட்டா இருக்கு. லைட்ல ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க. உள்ள ஒரே இருட்டா இருக்கு, ஒண்ணுமே தெரியல அப்படின்னும் போது அங்க ஒரு ஒயர் மாதிரி இருக்கும், சின்ன கயிறு, அதை பிடிச்சிக்கிட்டு லைட் ஆன் ஆகும் அப்படின்னும் போது இவன் ஆன் பண்றான். ஆன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோ அங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. யார் நீ இங்க என்னையா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த டைம்ல ஹீரோயின் ஹீரோடைய கண்ணையே எடுத்து அவனை டப்புன்னு ஒரே போடு, அவ்வளவுதான் ஆளு ஸ்பாட் அவுட். இப்போ ஹீரோயின் கீழே இறங்கி வராங்க. இறங்கி வந்தா அந்த தம்பியோடைய மனைவி அங்க ஒரு ஓரமா உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அர்மன் கண்டிப்பா உங்களை சும்மாவே விட மாட்டான், நான் போயிட்டு போட்டு கொடுக்குறேன் பாரு, அவங்கிட்ட போயிட்டு உன்னை மாட்டி விடாம விடவே மாட்டேன் அப்படின்னும் போது போயிட்டு மாட்டி விடு, நானும் சொல்லுவேன் நீ தம்பியை சீட் பண்ணிட்டு வேற எவனையோ கூட்டு வந்து ரொமான்ஸ் பண்ண அப்படின்னு சொன்ன அப்படின்னா முதல்ல அவன் உன்னதான் கொலை பண்ணுவான். ஆக்சுவலா நீ சொல்லாம அவனுக்கு எதுவுமே தெரிய போறது கிடையாது. ஏற்கனவே அவனுக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்காது. உன்னையும் உன்னுடைய புருஷங்காரனையும் அர்மன் வந்துட்டு ஒரு குப்பை மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவான், பயங்கரமா மதிக்கவே மாட்டான். இப்ப மட்டும் உன்னை தூக்கி வச்சு கொண்டாடவா போறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. இங்க பாரு, இங்க இருக்கிற எல்லாத்தையும் நானே கிளியர் பண்ணிட்டு போறேன், டெட் பாடியை கூட நானே தூக்கிட்டு போறேன், எதுவுமே சொல்லாம அமைதியா கிளம்பி போ, இல்லனா உனக்கு தான் பிரச்சனை, புருஷங்கிட்ட கிடையாது, யார்ட்டையுமே போயிட்டு சொல்லவே முடியாது. நான் இந்த மாதிரி யாரையோ ரொமான்ஸ் பண்ண வீட்டுக்கு கூட்டு போனேன், அந்த டைம்ல இந்த மாதிரி சம்பவம் ஆச்சு அப்படின்னு சொன்னா உனக்கு தான் பிரச்சனை, யோசிச்சு பாரு அப்படின்னு. சரி ஓகே நீ சொல்றபடியே கேக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீ மேல வந்து என்ன பண்ணிட்டு இருந்த, அட்டிக்ல என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னுடைய முக்கியமான திங்ஸை நான் மேல வச்சிருந்தேன், அதான் கொண்டு போலான்னு இருந்தேன் அப்படின்னும் போது மேல வச்சிருந்தியா, அது எனக்கே தெரியாது, என் புருஷன் சொல்லவே இல்லை அப்படின்னு
அப்படின்னும் போது உனக்கு தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம வந்திருப்பாங்க. எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு நான் கிளம்புறேன், நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போ சொல்லிட்டு இப்போ எல்லாத்தையும் கிளீன் பண்ணலான்னு உள்ளுக்குள்ள வந்தா அந்த டைம்ல அந்த ரவுடியோட அடியாளு கால் பண்றான். நம்ம ஹீரோ இப்பயும் போன் எடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கும் போது நீ போன் எடுத்து பேசு இல்லனா பெரிய பிரச்சனை ஆயிடும், போன் எடு அப்படின்னும் போது இவரும் அட்டன் பண்றாரு. அட்டன் பண்ணா என்னையா பண்ற, ஆளையும் காணும் போனையும் காணும், நான் போன் பண்ணா கூட எடுக்கவே மாட்டேன், பாஸ் உன்னை கேட்டுக்கிட்டே இருக்காரு அப்படின்னும் போது நம்ம ஹீரோக்கு என்ன சொல்றது அப்படின்னே புரியல. ஹீரோ என்ன சொல்றாங்க, வேலையை முடிக்க டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லு அப்படின்னும் போது வேலையை முடிக்க டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்ன கொலை பண்ற வேலையை முடிக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லு அப்படின்னு அது அப்படியே சொல்றாங்க. இவங்க சைகையில சொல்லியிருப்பாங்க. அத ஹீரோ அப்படியே சொல்றாரு, என்ன கொலை பண்ற வேலையை முடிக்க டைம் ஆயிடுச்சு அப்படின்னு. என்னது உன்னை கொலை பண்ணிக்க போறியா, என்னையா உளற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதாவது ஹீரோயினை கொலை பண்ண சொன்னீங்க இல்லையா, அந்த பொண்ணை கொலை பண்ண டைம் ஆயிடுச்சு கொன்னுட்டேன் அப்படின்னு. உடனே அவன் ஷாக் ஆகுறான், கொன்னுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா கொலை பண்ணிட்டேன் அப்படின்னும் போது சரி ஓகே எப்ப வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கூடிய சீக்கிரமே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போனை கட் பண்ணிட்டாரு. ஒரு மாதிரி அமைதியா பேசிட்டு எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாம போனை கட் பண்ணிருப்பாரு. அந்த அடியாளுக்கு பயங்கரமான டவுட், இந்த ஆளு கொலை பண்ணிட்டான் அப்படின்னா ஏன் கால் பண்ணி சொல்லவே இல்ல, நம்ம கால் பண்ணோன்னு ஏன் இந்த விஷயத்த சொல்றான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஒரு டவுட்டோட இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ ஹீரோயின் இந்த டெட் பாடியை தூக்கிட்டு இந்த இடத்த பக்காவா கிளீன் பண்ணிட்டு காசோட இருந்து கிளம்புறாங்க. கிளம்பி போற வழியிலேயே பள்ளம் நோண்டதுக்கு அதுக்கப்புறமா ஃபேக் பிளட்லாம் வாங்கிறாங்க. நேரா போயிட்டு ஆள் அறவுமே இல்லாத ஒரு பகுதியில பள்ளம் தோன்றாங்க. பள்ளம் தோண்டதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு அவங்களே மேக்கப் போடுறாங்க. ஷூட் பண்ண மாதிரி அவங்க இறந்து கிடக்குற மாதிரிலாம் மேக்கப் போட்டுட்டு ஃபேக் பிளட்லாம் மேல ஊத்திட்டு அப்படியே கீழே படுக்க நம்ம ஹீரோ தான் போட்டோலாம் கிளிக் பண்றாரு. அதுக்கப்புறமா இப்போ இந்த டெட் பாடியவே தூக்கி உள்ளுக்குள்ள போட்டு புதைச்சிட்டு நம்ம ஹீரோயினே அந்த போட்டோவை அனுப்பிச்சு விடுறாங்க. அடியாளு போட்டோவை பார்த்துட்டு உடனே கால் பண்றான். உண்மையிலேயே கொலை பண்ணிட்டியான்னு கேட்கும் போது ஓடி போன என் மாமியார் மேல சத்தியமா சொல்றேன் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு. சரி நீ பாஸ் கிட்ட சொல்லிட்டியான்னு கேட்கும் போது சொல்லிட்டேன், பாஸ் உன்னை உடனே மீட் பண்ணணும்னு சொன்னாரு, நீ உடனே கிளம்பி வந்து மீட் பண்ணு அப்படின்னும் போது இன்னைக்கு வர முடியாது, கொஞ்சம் வெளியே இருக்க, நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணேன். டேய் பைத்தியம் முச்ச வெட்டிக்கலையே, நீ ஏன்டா போயிட்டு அவனை மீட் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா மீட் பண்ணாம நான் ஓடி போயிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா என் மேல டவுட் வரும், என்னை தேடி கண்டுபிடிச்சு கண்டிப்பா கொன்றுவான். இப்போ நான் நேரா போயிட்டு உன்னை உண்மையிலேயே கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டு போயிட்டு நான் எனக்கு பிடிச்ச ஒரு ஸ்பாட்ல செட்டில் ஆக போறேன். ஐயோ நான் எங்க செட்டில் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லிட்டனே. நம்ம ஹீரோக்கு லேக் ஜார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த ரொம்பவே பிடிக்கும். அங்க போயிட்டு செட்டில் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லயே சொல்லிட்டாராம். சரி ஓகே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிருக்காரு இல்லையா, அங்கதான் ஹீரோயினும் வராங்க. நம்ம ஹீரோயின் வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அங்க வெளியே உட்காந்துட்டு இருக்காரு. பேசும்போது ஹீரோ சொல்றாரு எப்படி ஜெயிலுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோக்கு ஒரு வாட்டி கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்களா இருந்திருக்காங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோ இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா ஒர்க் பண்ணிருக்காரு. இன்சூரன்ஸுக்கு நிறைய காசு கொடுப்பாங்க இல்லையா, அந்த காசெல்லாம் வாங்கி நம்ம ஹீரோ கேம்லிங் விளையாடி முக்கியமா இந்த ஹார்ஸ் ரேஸ்ல கட்டி தோத்து போயிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்கு பயங்கரமான கேம்லிங் அடிக்ஷன் இருந்திருக்கு. இப்படி எல்லாமே போயிட்டு இருக்கும் போது காசை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பிரச்சனை. இதுக்கு நடுவுல தான் அந்த வில்லனை ஹீரோ மீட் பண்றாரு. மீட் பண்ணா ஒரு இன்சூரன்ஸை ஃப்ராட் பண்ணி எனக்கு கொஞ்சம் காசு வேணும், அந்த காசு வந்தா உனக்கு $60,000 காசு தரேன் அப்படின்னு ஹீரோ ஹெல்ப் பண்ணி வாங்கி கொடுத்திருக்காரு. ஆனா அந்த காசு அந்த வில்லன் காசு தரேன் அப்படின்னு சொன்னா இல்லையா, அந்த காசு ஹீரோடைய கைக்கு வரதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ எல்லா ஃப்ராடுத்தனம் பண்ணாரு இல்லையா, அதுல மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாரு. வில்லன் தானே, அவனுக்கு நிறைய காசு இருக்கு, பெரிய லாயர் இருக்காரு, லாயர்லாம் வச்சு வாதாடி அவன் தப்பிச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஜெயிலுக்குள்ள போயிட்டு ஜெயில் வாழ்க்கையை அனுபவிக்கும் போது தான் யாரோ கைய வச்சு விட்டாங்களாம். இப்படியே என் வாழ்க்கை நாசமா போச்சு, நான் வந்துட்டு அவங்க கிட்ட காசை கொடு, நீ கொடுக்க வேண்டிய காசு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இந்த மாதிரி உன்னை கொலை பண்ணாதான் காசை கொடுப்பேன்னு சொல்லிட்டான். நான் அப்பயும் சொன்னேன் நான் கொலையெல்லாம் பண்ண மாட்டேன், நீ காசே கொடுக்காத, நான் ஏதாவது பிச்சை எடுத்தாச்சும் பொழைச்சுக்கிறேன் அப்படின்னும் போது அப்படி நீ கொலை பண்ணல அப்படின்னா உன்னை நான் கொலை பண்றவன்னு மிரட்டி என்ன அமுச்சு விட்டுருக்காரு அப்படின்னு சொல்ல, சரி ஓகே பாத்துக்கலாம் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் கிளம்பி அந்த வில்லனை பார்க்கலான்னு போறாங்க. போற வழியிலேயே நம்ம ஹீரோயின் கன்னெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அவரு சர்ச் இருக்கும், அந்த சர்ச்ல இறங்கி வெயிட் பண்றேன், நீ போயிட்டு வில்லனை மீட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிறாங்க. நம்ம ஹீரோ நேரா போறாரு, அந்த அடியாளை மீட் பண்றாரு. அதே டைம்ல வில்லன் வராரு. என்னையா நீ உண்மையிலேயே கொலை பண்ணிட்டியான்னு கேட்கும் போது ஆமா உண்மையிலேயே கொலை பண்ணிட்டேன், நீங்க தானே கொலை பண்ண சொன்னீங்க, அதான் கொலை பண்ணிட்டேன், நீங்க போட்டோலாம் பார்க்கலையான்னு கேட்கும் போது ஆமா பார்த்தேன், அது எல்லாமே உண்மையான கேட்கும் போது உண்மை அப்படின்னு சொல்ல இவன் உடனே அழுகுறான். வில்லன் பயங்கரமா அழுகுறான், எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிக்கும், லவ் பண்றேன், நீ அநியாயமா கொலை பண்ணிட்டியா, ஆக்சுவலா அந்த பொண்ணுக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையில அந்த பொண்ணை மிரட்டலாம் லைட்டா பயமுறுத்தலாம் அப்படின்னு தான் உன்னை அமுச்சு விட்டேன், நீ ஏதோ பண்ணுவேன்னு பார்த்தா உண்மையிலேயே கொலை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகுறான். அது மட்டும் இல்லாம உனக்கு தர வேண்டிய காசை நான் கண்டிப்பா கொடுக்கவே மாட்டேன், அப்படி நான் உனக்கு காசை கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் தான் அந்த பொண்ணை வந்துட்டு கொலை பண்றதுக்கு உனக்கு காசை கொடுத்து செட் பண்ண மாதிரி ஆயிடும், அந்த பாவம் எனக்கு வேணாம், இன்னொன்னு நீயும் உயிரோட போகவே முடியாது, உன்னை நான் கொலை பண்ண போறேன், நீ அந்த பொண்ணை இப்போ கொலை பண்ணிட்ட அப்படின்னா போலீஸ் விசாரிப்பாங்க, விசாரிச்சு தேடி வந்தாங்க, உன்னை பிடிச்சாங்க அப்படின்னா நானும் கண்டிப்பா மாட்டுவேன், அதனால உன்னை
முதல்ல கொலை பண்ண போறேன் அப்படின்னு. டேய் பைத்தியம் என்னடா சொல்ற, லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு. ஆமா இவனை முதல்ல போயிட்டு கொலை பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அடியாள் கிட்ட சொல்ல, அடியாளு கண்ணை தூக்கி நீட்டி ஹீரோவை பிடிச்சி இழுக்கும் போது எவன் அந்த பொண்ணை கொலையே பண்ணல அப்படின்னு சொல்ல, நீ கொலை பண்ணல அப்படின்னா வேற யாரு கொலை பண்ணான்னு கேட்கும் போது அந்த பொண்ணு யாருமே கொலையே பண்ணல, அந்த பொண்ணு நல்லா இருக்கா உயிரோடு இருக்கா அப்படின்னு சொல்ல, உயிரோட இருக்காளா, நான் அந்த போட்டோ எல்லாம் பார்த்தனே அப்படின்னும் போது அது எல்லாமே ஃபேக்கு, நாங்க தான் செட் பண்ணோம், அவ ஆக்ட் பண்ணா, நீங்க சொன்ன மாதிரி அவ வந்துட்டு ஜகஜால கில்லாடி என்னையே ஏமாத்திட்டா, என்னை ஏமாத்தி நாங்க வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணோம் அந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்ல, சரி ஓகே நீ என்ன பண்ணு, நீ இவன் கூடயே போ, அங்க அந்த பொண்ணு இருக்காளான்னு பாரு, இல்ல இவன் சொல்றது எல்லாமே போய் அப்படின்னா இவனை அங்கேயே வச்சு கொலை பண்ணிட்டு வந்துரு அப்படின்னு. இப்ப இந்த அடியாலும் கூட்டிட்டு அந்த சர்ச்சுக்கு போறான். அங்க போயிட்டு பார்த்தா நம்ம ஹீரோயினை ஆளை காணும், எங்கடா ஹீரோயினை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, யோ இங்கதான் வரும்போது விட்டு வந்த, எங்க போனானே தெரியல அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் கன்னை கொண்டு வந்து இந்த அடியாளுடைய தலையில வைக்கிறாங்க. கன்னை கீழே போடு அப்படின்னும் போது கன்னை கீழே போட முடியாது, உன்னால என்ன ஷூட் பண்ண முடியுமான்னு கேட்கும் போது கன்னை வச்சு ஓங்கி ஒரே போடு மண்டையிலேயே. அவன் மட்டையாயிட்டான். டேய் பைத்தியம் இவனை ஏன்டா கூட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த ரவுடி இருக்கான் இல்லையா, அவனை பயங்கரமா லவ் பண்றானா, நான் ஏன் உன்னை கொலை பண்ணன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்றான். உன்னைய கொலை பண்ணதுக்காக என்ன கொலை பண்றேன் அப்படின்னு சொன்னா அதான் உன்னை காமிக்கலான்னு கூட்டு வந்தேன், மத்தபடி வேற ஒண்ணுமே இல்ல அப்படின்னு. என்னது அந்த பைத்தியம் முச்ச பண்ணாட என்ன லவ் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிளம்பி அவனையே போயிட்டு மீட் பண்ணும்போது, செல்லம் நீ வந்துட்டியா, உன்னை நான் எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆரம்பிக்கும் போது, டே மொட்டையா நடிக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காமிச்சு மிரட்டி, வா பேஸ்மெண்ட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போக அங்க ஒரு லாக்கர் இருக்கும், அந்த லாக்கரை தர அப்படின்னா லாக்கருக்குள்ள பணமா இருக்கு, இந்த பணத்தெல்லாம் ஆட்டையை போட்டுட்டு உன்னால கண்டிப்பா தப்பிச்சு போகவே முடியாது அப்படின்னு. எவ்வளோ பண்ணிட்டேன், இதெல்லாம் சிம்பிளான விஷயம், நான் உன்னுடைய கோல்டு பணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஆட்டையை போட்டேன். இன்னொரு விஷயம் தெரியுமா, உன்னுடைய தம்பி பொண்டாட்டி இருக்கா இல்லையா, அவ துரோகம் பண்ணிட்டா, வேற எவனையும் கூட்டு வந்து ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே போட்டு கொடுக்குறாங்க. இப்ப நான் ஆட்டையை போட்டுட்டு கிளம்ப போறேன் அப்படின்னு. உன்னால முடியாது அப்படின்னு சொல்லும் போது, கண்டிப்பா முடியும், ஆமா என் பேர் என்ன, என் பேரை நீ எப்படி சொல்லி கலாய்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவன் சொல்ல மாட்டான், ஒழுங்கா சொல்லு இல்லனா ஷூட் பண்றேன் அப்படின்னு போது ஒரு கெட்ட வார்த்தையை சொல்ல டப்புன்னு ஷூட் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான் பயபுள்ள ஸ்பாட் அவுட். இப்போ இந்த பணத்தெல்லாம் ஆட்டையை போட்டுட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. கார்ல ஏறி உட்கார்ந்தவனே நம்ம ஹீரோ பேந்த முழிக்கிறாரு. எங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அட பாவி இவ்வளவு காசை வச்சிருக்க எங்க போலான்னு கேக்குற, உடனே கிளம்பு அப்படின்னும் போது எனக்கு அந்த லேக் ஜார்ஜுக்கு போகணும் அப்படின்னு தான் ஆசை, அங்க போலாமான்னு கேட்க, சரி ஓகே அங்கேயும் போலாம், நானே கூட வரேன், ஒரு 2 நாள் மட்டும் நாங்க வந்து ஸ்டே பண்ணிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. ஆனா உன்னுடைய அம்மா கஷ்டப்பட மாட்டாங்களா, தனியா இருக்க மாட்டாங்களான்னு கேட்கும் போது, அவங்க என்னுடைய அம்மாவே கிடையாது, அவங்க கிட்ட கொஞ்சம் கடன் வாங்கினேன், அதுக்காக தான் அவங்கள பாத்துட்டேன், அது மட்டும் இல்லாம அவங்க ரொம்ப நல்ல மனுஷி, அதுக்காகவே கூட இருந்து பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, அடி பாவி இதுவும் பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. இங்க இருந்து கிளம்புறாங்க. போற வழியில நம்ம ஹீரோ அவருடைய முன்னாள் மனைவியை போயிட்டு மீட் பண்றாரு. அவங்க வந்து கதவை திறந்து நீயா அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. பசங்களாம் நல்லா இருக்காங்களான்னு கேட்கும் போது, நல்லா இருக்காங்க, ஒரு ஹாய் சொல்றியா அப்படின்னு. இல்ல அவங்க என்ன பார்த்தாங்கன்னா நல்லா ஃபீல் பண்ண மாட்டாங்க, உனக்காக ஒன்னு கொண்டு வந்திருக்கேன் இதை வச்சுக்கோ அப்படின்னும் போது அவங்க வேணான்னு சொல்றாங்க. இப்ப நீ என்ன பண்ற, நீ எதுக்காக இந்த பணத்தை கொண்டு வந்து கொடுக்குற, இது பணமான்னு கூட தெரியல, ஆனா நீ எது கொடுத்தாலும் வேணவே வேணாம், நானே பாத்துக்கிறேன், நானே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பசங்களை பாத்துக்கிறேன் வளர்த்துக்கிறேன், ஆனாலும் என்னால எந்த அளவுக்கு நல்லா முடியுமோ பாத்துக்கிறேன், நீ கொடுக்குற எதுவுமே என் பசங்களுக்கு வேணாம் அப்படின்னும் போது, இல்ல எனக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சியா இருக்கு, இது வரைக்கும் உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா நான் ஒண்ணுமே பண்ணல, அந்த 2 குழந்தைய கொடுத்ததை தவிர வேற எதுவுமே பண்ணவே இல்ல, நீ இந்த காசை வச்சுக்கோ, இப்ப வேணாம் அப்படின்னா கூட ஃபியூச்சர்ல கண்டிப்பா பசங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும், உனக்கு வேணவே வேணானா அப்ப கூட தூக்கி போடு, இல்லனா எனக்கு ரொம்பவே மனசுக்கு கஷ்டமா இருக்கும், ப்ளீஸ் வாங்கிக்கோன்னு கொடுத்துட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்ப அந்த பொண்ணு பாத்துட்டு இருக்கா. இப்போ இங்க இருந்து கிளம்பி நம்ம ஹீரோயின் போயிட்டு ஒரு ஹோட்டல்ல ரூம் போட்டு ஸ்டே பண்றாங்க. யார் அந்த லேடி, உன்னுடைய மனைவியான்னு கேட்கும் போது, ஆமா முன்னாள் மனைவி அப்படின்னு சொல்றாரு. என்னையா அவ்வளவு பணத்தை கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு வந்துட்ட, உனக்கு வேணாமான்னு கேட்கும் போது, ஆக்சுவலா நான் ரொம்பவே கம்மியா கொடுத்துருக்கேன், அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது, நான் இல்லாம தன்னந்தனியா ஒரு பொண்ணா இருந்துட்டு 2 பசங்களை ரொம்பவே கஷ்டப்பட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கா, நான் கொடுத்ததெல்லாம் ஒரு காசே கிடையாது அப்படின்னு. யோ நீ நல்ல மனுஷயா, உன்ன மாதிரி ஒரு நல்லவனை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே கிடையாது, உலகம் முழுக்க தேடி பார்த்தா கூட ஒரு 4-5 பேர் தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்ல, நீ நல்லா போறந்துட்டே இருக்கு, நான் தூங்குறேன்னு தூங்கிட்டாரு. இப்போ அடுத்த நாள் காலைல ஏஞ்சி பார்க்கும்போது நம்ம ஹீரோயினை காணும், கண்ணு மட்டும் தான் இருக்கு, என்ன இந்த பொண்ணு காணும், சொல்லாம கொள்ளாம போயிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வெளியே யாரும் வந்திருக்காங்க. யாருன்னா நம்ம ஹீரோவை தேடி அந்த அடியாலே வந்துட்டா மக்களே. வெளியே நின்று அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கான். கேர்ள் ஃப்ரெண்டு பிரேக்கப் பண்ண போறாங்க போல. இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ சைலண்டா விண்டோ வழியா வெளியே வந்து நேரா அவனுடைய தலையில போயிட்டு கண்ணை வைக்கிறாரு. ஒழுங்கா அந்த கண்ணை கீழே போட்டு சரண்டர் ஆகு அப்படின்னு. அப்படிலாம் பண்ண முடியாது,
எங்க அந்த பொண்ணு பணம்லாம் ஆட்டையை போட்டுட்டு ஓடி வந்துட்டா. நான் அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு அந்த பொண்ணை கொலை பண்ணி பணம்லாம் நான் கொண்டு போறேன் அப்படின்னு. நீ முதல்ல கண்ணை கீழே போடு அப்படின்னு போது அவன் போட மாட்டான். மண்டையில ஓங்கி ஒரே போட மயக்கமாயிட்டான். மறுபடியும் மயக்கமாயிட்டான். இவனை தூக்கிட்டு மலைக்கு மேல ஆளே இல்லாத ஒரு ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க நிக்க வச்சு உன்னை ஷூட் பண்ண போறேன் அப்படின்னு போது அவன் அழுகுறான். நீ எவ்வளவு கேட்டாலும் கொடுக்குறேன், என்ன ஷூட் பண்ணாத அப்படின்னு. நம்ம ஹீரோ கண்டிப்பா உன்னை ஷூட் பண்ண போறேன், கொலை பண்ண போறேன் அப்படின்னு போது நீ தான் கொலையெல்லாம் பண்ண மாட்டியே, நல்லவனாச்சு அப்படின்னு. நல்லவனா இருந்தாலும் சில நேரங்கள்ல தன்னுடைய உயிரை காப்பாத்திக்க என்ன வேணா பண்ணலாம், தப்பு கூட பண்ணலாம், கொலை கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால்ல ஷூட் பண்றாரு. ஷூட் பண்ணிட்டு இப்ப நான் உன்னை கொலை பண்ணல, கால்ல தான் ஷூட் பண்ணிருக்கேன். கால்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரத்தம் வெளியே போயிட்டு நீ கண்டிப்பா இறந்து போயிடுவ, ரத்தம் வெளியே போய் தான் இறந்து போயிருப்ப, நான் ஷூட் பண்ணதுனால கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக அப்ப இந்த ஆளு விடாம பின்னாடியே ஓடி வந்து ஹீரோவை பிடிச்சி அடிச்சு மறுபடியும் மட்டப்பான பாக்குறான். நம்ம ஹீரோடைய கண்ணையே பிடிங்கி வயித்துல ஓங்கி ஒரே போடு, அவ்வளவுதான் ஷூட் பண்ணிட்டான். புல்லட் உள்ளுக்குள்ள இறங்கிருச்சு. இதே டைம்ல ஹீரோ பாக்கெட்டுக்குள்ள ஒரு கத்தியை வச்சிருப்பாரு. இந்த கத்தியை கூட இதே பயவுல தான் வாங்கி கொடுத்திருப்பான். இந்த கத்தியை வச்சு ஓங்கி ஒரே ஒரு 4 சொருவி இவனை கொலை பண்ணிட்டாரு. இப்போ வயிற்றுல இருந்து ரத்தமா ஊத்திக்கிட்டு இருக்கு. இங்க இருந்து கிளம்புறாரு. கிளம்பி நேரா போற வழியில இந்த கட்டு போடுறதுக்கு தேவையான திங்ஸ் மத்த எல்லாமே வாங்கிட்டு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இவரு சொன்னார் இல்லையா நான் லேக் ஜார்ஜ் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிளம்பி அங்க போறாரு. அங்க போனா அது ஒரு சின்ன உட்டன் ஹவுஸ் மாதிரி இருக்கு. மக்களே நடக்க முடியாம நடக்கிறாரு. ஒரு கட்டத்துல ப்ளீட் பயங்கரமா ஆகுது. உட்கார்ந்து அப்படியே அழுதுகிட்டு இருக்கும் போது அங்க ஹீரோயின் வராங்க. அடியே நீ எப்படி இங்க சொல்லாம கொல்லாம இங்கதான் ஓடி வந்தியான்னு கேட்கும் போது ஆமா நீ எப்படி இங்க வந்த, நீ தான் வரமாட்டேன்னு சொன்னீங்க அப்படின்னு போது நான் மட்டும் கிடையாது அந்த அடியால் கூட வந்துட்டான் அப்படின்னு. அடியாளா அவனா வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்க இல்ல என்ன பார்க்க வந்துட்டான், என்ன புடிச்சிட்டான், நான் தெரியாம கொலை பண்ணிட்டேன். தெரியாமன்னு சொல்ல முடியாது, என் உயிரை காப்பாத்திக்க கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு போது ஓ நீ கொலையெல்லாம் பண்ணுவியா, நீ கொலையே பண்ண மாட்டேன், ரொம்ப நல்லவன், இந்த உலகத்திலேயே உன்ன மாதிரி 5 பேர் தான் இருக்காங்கன்னு சொன்னேன், இது என்னப்பா புது ஸ்டார்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆக்சுவலா எனக்கு கொலை பண்ணணும் அப்படின்ற எண்ணம்லாம் இல்ல, என் உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்னா நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அவ்வளவுதான் நான் சாக போறேன் அப்படின்னு சொல்றாரு. என்னது சாக போறியான்னு கேட்கும் போது வயிற்ற காமிக்க ஐயோ இது ஒரு தம்மா துண்டு காயமியா, ட்ரெஸ்ஸிங் பண்ணி மெடிசன்லாம் போட்டா எல்லாமே சரியாயிடும், எனக்கு தெரியும் நான் உனக்கு போட்டு விடுறேன் அப்படின்னு. அந்த பொண்ணு சொல்றதே காதுல ஒடுகல. நம்ம ஹீரோ அந்த வியூவை பார்த்துட்டு இருக்காரு. கண் கலங்குது. பாரு இந்த லேக்க பாரு, இந்த வியூவை பாரு, எவ்வளவு அழகா இருக்கு பாரு அப்படின்னு போது அந்த பொண்ணும் பார்த்து ஆமான்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு கண் கலங்குது. அதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடியுது. என்ன மக்களே நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரியே ஒரு சிம்பிளான கதை, ஆனா நல்லா இருந்துச்சா, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சதா இல்லையான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் ஹைப் இது எல்லாமே மறக்காம கொடுங்க. ஓகே மக்களே பாய்.